இன்னைக்கு ஒரு நாள் நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வருவாப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் முடியாது. நான் தானே ஃபர்ஸ்ட் எழுந்தேன், நான் தான் போய் குளிச்சுட்டு வருவேன். உனக்கு வேலை இருக்குன்னா நீ காலையிலேயே சீக்கிரமா எழுந்து குளிச்சு கிளம்பி இருந்திருக்கணும். இது ஏன் குடியில ஏன் உன் துணியை காய போட்டிருக்க? இன்னைக்கு எனக்கு நிறைய துணி இருந்துச்சு, அதனால தான் போட்டேன். நீ உன் துணி காய போட போறேன்னா சொல்லு, நான் எடுத்துடுறேன். இல்ல, நான் துணிலாம் காய போடல. இருந்தாலும் இது ஏன் கொடி, எல்லாத்தையும் எடுத்து உன் கொடியில போடு. ஹே, பக்கத்து ரூம்மேட் எனக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது. நாங்கெல்லாம் கேக் கட் பண்ணலாம்னு இருக்கோம். நீயும் கான்ட்ரிபியூட் பண்றியா? என் பர்த்டேக்கு யாருமே கேக் கட் பண்ணலையே. ஏன்னா உன் பர்த்டே லீவ்ல வந்துச்சு, நீ ஊருக்கு போயிட்ட. அதான் சொல்றேன், இப்ப நான் ஏன் கான்ட்ரிபியூட் பண்ணும்? டேலி ஆகாதுல்ல. என்ன பண்ற? ஏன் சீப் இது? என் பெர்மிஷன் எல்லாம் ஏன் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ற? சாரி தெரியாம யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு தான் என் திங்ஸ் எல்லாம் நான் தனியா வைக்கிறேன். உனக்கு வேற டாண்ட்ரஃப் இருக்கும். இத நல்லா கழுவிட்டு தான் என்கிட்ட யூஸ் பண்ண முடியும். மழை பெய்தல ஏன் துணியை எடுத்துட்டு வந்துட்டியா? இல்ல, நான் ஏன் துணி மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். உன் துணி இன்னும் கொடியில தான் கிடக்குது. ஏன் என்னோடது எடுத்துட்டு வரல? நான் எடுத்துட்டு வந்து ஏதாவது உன் துணி காணா போயிடுச்சுன்னா அப்புறம் பழி என் மேலதான் உனக்கு விழும். எதுக்கு வம்பன்னு நான் எடுத்துட்டு வரல. என் சைட் ஆஃப் த ரூம் இப்பதான் பெருக்கி தொடச்சேன். உன் அழுக்கு காலை வச்சுட்டு இங்க வந்து மிதிக்காத ப்ளீஸ். லவ் யூ பேபி. ஹே, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுறதெல்லாம் சரிதான். நான் 10 மணிக்கு கரெக்டா தூங்கிடுவேன். ப்ளீஸ் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசுறியா? அண்ட் உன் கொஞ்சம் இங்க வர கேக்குது கொஞ்சம், அதனால சவுண்ட் கம்மி பண்ணிக்கோ.